என்னை பொறுத்த வரைக்கும் 29 வயசுல இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு நினைப்பேன். நீ போயிடு சத்யா. I feel it is very underrated. 29 is a must watch movie. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். தியேட்டர்ல நான் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். நெட்ஃபிளிக்ஸ்ல லான்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டைரக்டர் தெரியாதவர் இல்ல, மிஸ்டர் ரத்னகுமார் தான். நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு ரைட்டருங்க அவரு. என்னமா ரைட் பண்ணிருக்காரு தெரியுமா இந்த படத்தை. சீரியஸா இது வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இல்ல, ஒரு அழகான புக்கை படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. மெயினா இந்த கவிதையை கேளுங்க. நீ தொட்ட இடமெல்லாம் மீண்டும் உன்னை தேடுது, அதில் முதலாவதாய் என் இதயம். இந்த கவிதை படத்தோட முக்கியமான இடத்துல வரும், கண்டிப்பா பாருங்க. சாப்டர் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 சாப்டரா இந்த படத்தை வந்து டெலிவர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி யோசிச்சாரு, இதை வந்து எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துல மெயின் லீட் வந்து ஆக்டர் விது தான். இவர் ரெட்ரோ படத்துல ஒரு வில்லனா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. கண்டிப்பா 29 வயசுல ஒரு பையன் எவ்வளவு சஃபர் பண்ணுவான், அவனுக்கு என்னென்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்பான், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவான், இது எல்லாத்தையுமே வந்து தத்ரூபமா பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த படம் நம்ம பாக்குற மத்த படங்கள் மாதிரி யூசுவலா இல்ல, இது ரொம்ப பொயட்டிக் ஸ்டோரி டெல்லிங்கா இருந்துச்சு. ஒரே செடியை எத்தனை இடத்துல இருந்து புடுங்கி நடுவீங்க. ரொம்ப பொறுமை வேணும் இந்த படத்தை பார்க்க. அதுக்குன்னு ரொம்ப அருவ போடுறாங்க அப்படின்னு இல்ல, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி இந்த கதை நோக்கி போகும், ஒரு சின்ன கியூரியாசிட்டியும் இருக்கு. பட் ஸ்டில் நரேஷன் வந்து ரொம்ப லீனியரா, ரொம்ப ஒரு மாதிரி கவிதையா தான் போகும். 29 வயசு வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் பேசாத ஒருத்தன் 20 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு தன்னை தேடி வந்து காதல சொல்லும் போது அவன் எந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவான், அவன் மைண்டுக்குள்ள என்னென்ன மாதிரி எல்லாம் வாய்ஸ் ஓடும், அதை வந்து அந்த பொண்ணு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. இந்த தேவதையோட ஆளுங்கிறது தான் இப்போதைக்கு என் அடையாளம். இந்த மாதிரி ஒரு அழகான லவ் ஸ்டோரி செம்மையா எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து தியேட்டர்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இவ்வளவு நல்ல படத்தை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலன்னு தான் தோணுது. தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா ஓடிடியாச்சும் இந்த படத்தை பாத்துருங்க. ஏன்னா ஜெனுவினா இந்த படத்தை பத்தி எனக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் இந்த வீடியோ. இதுல மெயினா அப்ரிஷியேட் பண்ணணும்னா கண்டிப்பா டைரக்டரோட ரைட்டிங் தான். அதுக்கப்புறம் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் தான். எந்த அளவுக்கு ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரோ அதே அளவுக்கு அயோத்திக்கு இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோயினா பண்ண பிரீத்தி ஹஸ்ரானி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியல, இதெல்லாமே ஒரு ரியல் ஃபீலிங்ஸை கேப்சர் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இவ்வளவு அழகான ஒரு ரைட்டிங்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு படம், ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்ல ஒரு அழகான காவியம் மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்ச டைரக்டர், ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்க எல்லாம் கண்டிப்பா பாராட்டணும். லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் இவங்க சேர்ந்து தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ரத்னகுமாருக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்லயும் செலிப்ரேட் பண்ணணும், பொறுமையா பார்க்கணும். பட் மெஜாரிட்டியான ஆடியன்ஸோட டேஸ்ட் மேட்ச் ஆனதானே படம் ஹிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூத், டியூட் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல படம், கண்டிப்பா நல்ல படம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்து நம்ம யூசுவலா பார்த்த படங்கள் தான், யூசுவலா ஃபாலோ பண்ற ஸ்கிரீன் பிளே டெக்னிக்ஸ் தான். ட்ரெண்டிங்கா கேட்சியா நிறைய விஷயங்கள் வந்து அந்த கதைக்குள்ள கொண்டு வருவாங்க. பட் இந்த மாதிரி படங்கள்ல அதை பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப லைவா கதைக்கு என்ன தேவை, அந்த கதைக்கான எமோஷன்ஸ் என்ன, அதுக்கான டயலாக் ரைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்து பக்குவமா செதுக்கி எழுதி பிரசன்ட் பண்ணது ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஷான் ரோல்டன் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு பாட்டுமே வந்து ஒரு மாதிரி கவிதையா தான் இருக்கு. முன்னெல்லாம் ரொம்ப கவிதையா ஒரு பாட்டு பண்ணுவாங்க இல்லையா அந்த காலத்துல, அந்த மாதிரி ஒரு மாடர்ன் ஜெனரிக்கு டச் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு இந்த பாட்டெல்லாம். ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு, பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த படம். அதனால இந்த மாதிரி படங்கள் எடுக்காம தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வரனாலதான் சினிமான்னு ஒரு சோல் இன்னும் உயிரோடு இருக்கு. காதல் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னதானே. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய படங்கள் கமர்ஷியலா என்டர்டெய்னிங்கா கொடுக்கலாம், அது வந்து நிறைய மெஜாரிட்டியான ஆட்கள் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மாதிரி படங்கள் கதைகள் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அளவுக்கு தைரியமா எடுத்து பிரசன்ட் பண்றது அதை விட கஷ்டம். ரொம்ப ஒரு கிரவுண்டடான ஒரு பொயட்ரிக்கான படம். பொறுமையா பாருங்க. ஷோரா சொல்றேன், லைஃப்க்கு தேவையான நல்ல லெசனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி படத்தை சேர்ந்த டைரக்டரோ ஆக்டர்ஸோ நம்ம வந்து எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அவங்க அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்களா அவங்க கொடுக்கணும். அதை கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் நிறைய மோட்டிவேஷன், டிசிப்ளின் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதை விட ஒரு படம் நமக்கு என்ன கொடுத்துட முடியும். ஸோ ப்ளீஸ் 29 இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. இது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய மூவி அப்டேட்ஸ், பிரேக் டவுன்ஸ், ரிவ்யூஸ் இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சைனிங் ஆஃப் சசிகாந்த்.